அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு தர்மத்தை பற்றி இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க. நாம் எத்தனையோ பல விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். செலவு செய்யக்கூடிய நமக்கு இது தர்மமா என்று தெரியாமலே செலவு செய்யக்கூடிய பல நபர்கள், அத்துணை நபர்களுமே உலகத்திலே இருக்கின்றார்கள். இது தர்மமா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, ஈட்டித்தரக்கூடிய ஒரு தர்மத்தை பற்றி, ஒரு செலவினங்களை பற்றி, செலவு செய்தல் குறித்து இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 995வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய ஒரு தீனார். வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா, ஒரு அடிமையை உரிமை விடுவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு தீனார். அடிமையை உரிமை விடுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவர்கள் அந்த பழக்கத்தையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஒரு மனிதன் அடிமைப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, வேறுபாடு, இவைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் என்பது வரலாறு. இப்போ இந்த இடத்துல நமக்கு உண்டான பாடம் என்ன அப்படின்னா, அப்பாவி சிறைவாசிகள் எல்லாம் கிடக்காங்கல்ல, அப்பாவி சிறைவாசிகள், அவங்களை விடுவிப்பதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய பணம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த கேட்டகரியில் அதை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அநியாயமாக பாதிக்கப்பட்டு சிறைப்பட்டு கிடைக்கின்றார்களோ, அடிமையாகி, ஒரு அரசாங்கத்திற்கு அடிமையாகி, ஒரு சிறைச்சாலைக்கு அடிமையாகி கிடக்காங்களோ, அவங்களை விடுவிப்பதற்கு என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ அடிமையை விடுவிப்பதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய தீனார். வதீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தீனார். வதீனாருன், மேலும் இன்னொரு தீனார், அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உங்களுடைய குடும்பங்களுக்கு செலவு செய்யக்கூடிய தீனார். இந்த இடத்துல தீனார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ஹதீஸை எந்த நாட்டிலேருந்து படிக்கிறாங்களோ, எந்த நாட்டிலேருந்து இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாங்களோ, அந்த நாட்டினுடைய பணத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம படிக்கிறோம் இதை, இப்போ இந்தியாவினுடைய ரூபீஸ். இதே வெளிநாடுகளிலேருந்து படிக்கும் பொழுது அது ரியாலாக, டாலராக, வெள்ளியாக, அதை நம்ம கணக்கிட்டு கொள்ள வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய தீனாராகட்டும், அடிமையை உரிமையிடுவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய தீனாராகட்டும், மிஸ்கீன்களுக்கு கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய தீனாராகட்டும், உங்களுடைய குடும்பங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த பணமாகட்டும், இவைகளில் ஆகச்சிறந்தது எது தெரியுமா? அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இதிலேயே மிக பிரம்மாண்டமான, மகத்துவமான, நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு செலவு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களுடைய குடும்பங்களுக்கு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த குடும்பங்களுக்கு எல்லாருமே செலவு பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் யாருதான் குடும்பத்துக்கு செலவு பண்ணலை? எல்லாருமே குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்க. திருமணம் முடிக்காதவர்கள், ஒரு தந்தை தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறார், பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்கிறார், கணவன் தன்னுடைய மனைவிக்கு செலவு செய்கிறார். இப்படியெல்லாம் குடும்பங்களுக்கு நாம் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூஸ்ட் போன்று ஒரு
சுப செய்தியை இந்த ஹதீஸின் மூலியமாக சொல்றாங்க. நீங்க செலவு செய்வது தர்மம் என்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தர்மத்துக்கு எவ்வளவு நன்மையோ அதை விட பன்மடங்கு உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செலவு செய்கிறாய், அதற்கு நன்மை கிடைக்கிறது என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த கேட்டகிரியில ஒரு அற்புதமான தகவலை நமக்கு சொல்லி தர்றாங்க. உலகத்துல உள்ள எல்லாருமே தர்மம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் அதுதான். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா 4 பேர் நம்மள்கிட்ட வந்து யாசகம் கேட்டால் சிலர்களுக்கு கொடுப்போம், சிலருக்கு கொடுக்க மாட்டோம். இது போன்ற சிலர்களை நம்ம தவிர்த்துட்டு போயிடுவோம், கொடுப்போம், இந்த மாதிரி நடக்கும். ஆனால் குடும்பங்களுக்கு எல்லாருமே எப்படியாவது செலவு செஞ்சுருவோம். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோருமே தர்மம் செய்தவர்களாக வந்து என்னை பார்க்க வேண்டும் என்பது நபிகள் நாயகத்துடைய அவா. எப்படியெல்லாம் அவங்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எல்லாருமே தர்மம் செஞ்சுட்டு வரணும். அது நீ வெளியில் செய்யலைன்றாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைகள், மனைவி மக்களுக்கு, உன்னுடைய பெற்றோர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு, உறவினர்களுக்கு நீ செஞ்சு விட்டு வர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலியமாக நம்ம பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல்வேறு ஹதீஸ்களிலே நமக்கு இது குறித்து பேசியிருக்கின்றார்கள். அதில் குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்வது சதக்கா தான தர்மம் அப்படிங்கிற மாதிரி. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபித்தோழர்களிடத்தில் அதிகமாக அவர்கள் செலவு செய்ய சொன்னதும் தன்னுடைய குடும்பத்திற்கு என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. உன்னுடைய குடும்பத்திற்கு முதலில் செலவு செய். ஒரு யுத்தத்துக்கு வருகின்ற ஒருவர் அவரிடத்தில் கேட்பார்கள், உங்கள் வீட்டில் பெற்றோர்கள், தாய் தந்தை இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு போய் நீ பணிவிடை செய், அதற்கப்புறம் யுத்தங்களை பார்க்கலாம், போர்களை பார்க்கலாம் என்பதாக சொன்னார்கள். அப்போ குடும்பத்திற்கு செலவு செய்வது, குடும்பத்தை கண்காணிப்பது, இதில் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதை தாண்டி தான் மற்ற இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தகவலாக இருக்கிறது. உலகத்தில் இன்னும் சில நபர்களை நம்ம பார்க்குறோம், நிறைய செலவு செய்வாங்க, மற்றவர்களுக்கு செலவு செய்வாங்க நிறையா. ஆனால் குடும்பங்களுக்கு போதுமான அளவு அவங்க செய்ய மாட்டாங்க. போதுமான அடிப்படை தேவைகளை கூட கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இன்னும் சிலர்கள் இருக்கின்றார்கள், செலவு செய்யும்பொழுது ஆஹா இவ்வளவு செலவாகுமோ குடும்பத்துக்கு என்பதாக எண்ணுறாங்க. அந்த எண்ணம் இருக்கல்லவா, அந்த எண்ணம் வந்து சதக்காங்கிற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஒரு ஆடை வாங்கி கொடுக்குறோம், ஒரு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு வந்து மற்ற உண்டான செலவினங்களை நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய உயர்ந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது இறைவனுடைய பொருத்தத்தை நாடி என் குடும்பத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை ஃபுல்லாக சதக்காவாக மாற்றிடுவான். சதக்கா அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய ஒரு தர்மமாக அல்லாஹ் மாற்றிடுவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று திருமறை வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் அவங்க குடும்பத்தை இணைச்சுதான் சொல்லுவான். குடும்பத்தை இணைச்சுதான் அல்லாஹ் பேசுவான். ஒரு நபியை மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு சில இடங்கள்ல குறிப்பாக ஒரு நபிமார்களுடைய சரிதைகளை சொன்னாலும் கூட பெரும்பாலான இடங்கள்ல நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவங்க குடும்பத்தை இணைத்து அல்லாஹ் பேசுவான். எல்லா விதத்திலேயும் சரி, தன் குடும்பத்திற்கு முன்னுரிமை நீங்கள் முதலிலே கொடுக்க வேண்டும் என்பதை அது போன்ற ஆயத்துக்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த கருத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எத்தனையோ பல விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்கிறீங்க, எல்லா செலவை விட சிறந்த செலவு உங்களுடைய குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய செலவு என்பதை அழகான முறையில் ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவா